ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः. நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 43வது ஸ்லோகம். இதே பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாம சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 56வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நயः வீரசக்திமதாம் ஸ்ரேஷ்டோ धर्मो धर्मविदुत्तमः रामो विरामो विरदो मार्गो नेयो नयो नयः वीरशक्तिमतां श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः. சகஸ்ரநாமத்தில் ராமர் வந்தாச்சு. முதல் நாமம் 394வது நாமம் ராமர். இந்த ராமகன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பா நிறைய மீனிங் இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா டைரக்டா சொன்னோம் அப்படின்னா சுத்த பிரம்ம தத்துவம், ஆனந்த சுரூபம், இவ்வளவுதான். கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஆனந்த ரூபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பத்தி சொன்னமோ அதே மாதிரி ராமரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த சுரூபர், சச்சிதானந்த விக்கிரகம், சச்சிதானந்த சுரூபமா இருக்கிறவருக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ராமர், ராமஹா. விராமோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராமம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த சம்சாரத்திற்கு எல்லையாக இருக்கின்றவர். ராமர் தான் இந்த சம்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லையா இருக்கார், பார்டர். அதுக்கு மேல சம்சாரம் இல்லை. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு கரையா இருக்கார். விராமஹா நல்ல மீனிங்லாம் இருக்கு, மெதுவா பார்ப்போம். இதுக்கு அடுத்தது விரதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பரம விரக்தர். எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்ணினாலும் கூட அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபூர்ணமா விரக்தரா இருக்கார். வைராகியசீலர்னு பேர். பகவான் ஒரு லட்சணத்திலேயே பூரண ஐஸ்வர்யம், பூரண ஞானம், பூரண வைராக்கியம் உடையவர் அப்படின்னு சொல்லுது. பூரணமான வைராக்கியத்தை உடையவர், அதனால அவருக்கு பேரு விரதகான்னு பேர். எதுலையுமே ராகமே இல்லை, ரம்மிக்கிறதே இல்லை. சுரூபமே ரம்ய சுரூபம். அவர் எந்த விஷயத்திலையும் ரம்மிக்கிறது இல்லை, அதனால அவருக்கு பேர் விரதகான்னு பேர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்கக, யாரெல்லாம் முமுட்சுக்களா இருக்கோமோ, சம்சாரத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு மார்க்கமா இருக்கிறவர், பாதையா இருக்கிறவர். பகவான் தான். மார்க்கமும் அவர் தான், லட்சியமும் அவர் தான், மார்க்கமும் அவர் தான் இருக்கார். அதனால மார்ககான்னு பேர். நேயோ அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஜீவரூபத்தில் இருப்பவர்னு அர்த்தம். ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. எல்லா வேதாந்தங்களும் என்ன சொல்லுது? ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. அந்த ஜீவரூபத்தில் இருக்கிறவனை பார்த்தீங்கன்னா பிரம்மமா அறிய பண்றவர். அந்த ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. அந்த ஜீவரூபத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பிரம்ம ரூபத்தை அடைய பண்றதுனால நேயோ அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அழைத்து செல்லப்படுபவன். ஜீவன் தான் பிரம்மமாக அழைத்து செல்லப்படுகின்றான். அதனால பகவானுக்கு பேரு நேயோன்னு பேர். அதுக்கப்புறம் நயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு அழைத்து செல்றான் அந்த ஜீவனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்தான் குரு ரூபத்துல கையை பிடிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா நீ பிரம்மமா இருக்கப்பா அப்படின்னு அவர்தான் குரு ரூபத்துல உணர்த்துறார். அதனால அவர்தான் அழைத்து செல்பவர், நேத்தான்னு பேர். முதல்ல ஜீவரூபமா இருக்காரு நேயோ. அந்த ஜீவரூபத்தை பார்த்தீங்கன்னா பிரம்மம்னு ஒருத்தர் உணர்த்தணும்ல, அந்த உணர்த்துறவர் யாரோ அப்படின்னா அவருக்கு பேரு நயோன்னு பேர். அதுக்கப்புறம் அணையக அப்படின்னா அவருக்கு யாரும் கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லை. அவர்தான் குரு ரூபத்திலிருந்து ஈஸ்வர ரூபத்திலிருந்து எல்லாத்தையும் வழி நடத்துகின்றார். ஆனா அந்த பரமாத்மாவை பார்த்தீங்கன்னா வழி நடத்துறதுக்கு கையை பிடிச்சி வித்துட்டு போற வேற ஒரு நேதா, வேற ஒரு லீடர் யாரும் இல்லை. அதனால அவருக்கு பேரு அணையகான்னு பேர். அதுக்கப்புறம் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வீரஹா, நல்ல கோதண்ட ராமரா இருக்கார். வீரஹா
இந்த சம்சாரத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வீர ரூபத்துல இருந்துகிட்டு எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா யுத்தங்கள்ல எல்லாத்துலயும் ஜெயிச்சவர், அதனால வீரகான்னு பேர். சக்தி மதாம் சிரேஷ்டோ, யாரெல்லாம் இந்த உலகத்துல சக்தி உடையவர்களா இருக்காங்களோ அவங்கள எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்தி மதாம் சிரேஷ்டோ அப்படின்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்தவரா இருக்கார். சக்தி உள்ளவர்கள் இடத்துலலாம் சிறந்தவர். ஏன் அப்படின்னா ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீதான்னு ஒண்ணு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம நினைச்சிட்டு இருக்க சீதா வந்து சாதாரண சீதா அப்படின்னு. அம்மா மாயா சீதோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. நான் இன்னைக்கா உங்களுக்கு படிச்சு கொடுக்கணும். ஏன்னா நம்ம யோக சாஸ்திரம் படிக்கிறோம், சாங்கியம் படிக்கிறோம்ல, அதனால சீதோபனிஷத்தையும் படிச்சு கொடுக்கணும். சீதான்றது வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, சாட்சாத்து திரிகுணாத்மிகா மாயா தான் சீதாவா இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்தியே வந்து பாத்தீங்கன்னா சீதா தான் சக்தி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சக்தி மதாம் சிரேஷ்டம். இந்த உலகத்துல சக்தி இருக்கிறவங்க எல்லா மத்தியிலையும் ரொம்ப சிறந்தவர் திரிகுணாத்மிகா மாயாவையே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கையில மனைவியா வச்சிருக்கிறவர். தர்மம், சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்வரூபமா இருக்கார். அதனால சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மகான்னு பேரு. அதுக்கப்புறம் தர்ம விதுத்தமகா, தர்மத்தை அறிந்தவர்களிலெல்லாம் உத்தமராக இருப்பவர். இந்த உலகத்துல தர்மத்தை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்கு. எல்லா தர்மத்தை அறிந்தவர்கள் மத்தியிலும் பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா தர்ம விதுத்தமகா, தர்மத்தை அறிந்தவர்களில் மிகவும் உத்தமமானவர். எல்லாம் இருக்கு. பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் சொல்லுவோம். 394வது நாமம் என்ன நாமம்னா ராமஹா. ஒவ்வொன்றுக்கா வியாக்கியானம் பார்ப்போம் சங்கர பாஷ்யத்துல. ராமகன்றதுக்கு சப்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த ஸ்லோகம் ஃபுல்லாவே ராமரை வச்சே சொல்ல போறேன். பரபிரமத்தை வச்சாலும் சரி, ராமரை வச்சாலும் சரி. ராமர்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா யாரை நினைச்சா எல்லாத்துக்கும் சந்தோஷம் உண்டாகுமோ, எவரை நினைத்தால் எவரை தியானம் செய்தால் சந்தோஷம் உண்டாகுமோ அவருக்கு பெயர் ராமர். சிம்பிள் லாஜிக். நீங்க யார் வேணா வச்சுங்க. யாரை நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எவரை சிந்திச்சேன் அப்படின்னா, எவரை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணினேன் அப்படின்னா, யாரெல்லாம் பத்தி பேசினேன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளார கிடைக்குமோ அவனுக்கு பெயர் ராமன். என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார், நித்யானந்த லக்ஷணோ யஸ்மின் யோகினோ ரமந்தே இதி ராமஹா அஸ்மின். நித்யானந்த லக்ஷணே அஸ்மின் யோகினோ ரமந்தே. பகவானோட லட்சணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்தம். திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், பகவானோட லட்சணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்தம். சச்சிதானந்த விக்கிரகம் நம்ம பார்க்கறது இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே ராமர் கிருஷ்ணர்னு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீதா படிக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன், 2 பாவம். பரம்பாவம் அஜானந்தக. இந்த லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய பரமபாவத்தை அறிவதில்லை. எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபரம்பாவம் நாம ரூபத்தை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தத்துவார்த்தமா வந்து எனக்கு வேற ஒரு ஃபார்ம் இருக்கு, வெளிப்படாத ரூபம் இருக்கு. அபரம்பாவம் பராம்பாவம் அஜானந்தக அல்ப புத்தையக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லியிருந்தார். மாம புத்தையா, அல்ப புத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தெரிவதில்லை. வெறும் கோதண்ட ராமர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்றோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதை கேட்கிறோம், ராமரோட கதையை கேட்கிறோம். இதெல்லாம் உண்மை இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமன் என்னன்னு கேட்டீங்கன்னா நித்யானந்த லக்ஷணி. பகவான் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமான ஆனந்த சுரூபம். எவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகிகள் அந்த நித்தியமான ஆனந்த சுரூபமா இருக்கிற எவரிடத்தில் யோகிகள் தியானத்துல ரமிக்கின்றார்களோ அவருக்கு பெயர் ராமர். ஒரு லட்சணம் சொல்லியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தியானம் பண்ணும் போது எந்த மகிழ்ச்சியானது சந்தோஷம் உண்டாகுதோ அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் ராமர் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராம பூர்வ தாபினி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதுல இருந்து சங்கரர் என்ன பண்றார், கொட்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அற்புதமான கொட்டேஷன். ரமந்தே யோகினோ யஸ்மின் நித்யானந்த சிதாத்மனி, இதுல இருந்து எடுத்திருக்கார் ஆச்சரியா. ரமந்தே யோகினோ,
யஸ்மின் நித்யானந்தே சிதாத்மனி. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம ரூபத்தோட இருக்கிற ராமரை தியானம் பண்ணுவாங்களா யோகிகள்? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நாம ரூபத்தோட இருக்கிறத மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில வர முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்யானந்தே சிதாத்மனி, நித்திய ஆனந்த சுரூபமா இருக்கக்கூடிய சித்த ஆத்மா, சைத்தன்ய ரூபமா இருக்கிற தன்னுடைய ஆத்மாவிலேயே யோகிகள் பாத்தீங்கன்னா ரமிக்கின்றார்கள். அந்த ஆத்மாவுக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா ராமஹா. நல்லா தெரிஞ்சுங்க, ராமர்னா யாரு? என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சைத்தன்ய ரூபமா இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் தான் பாத்தீங்கன்னா ராமஹா. அந்த அந்த சொரூபத்திலேயே யோகிகள் என்ன பண்றாங்க, அகம் அகம் அகம்ன்ற சுரூபத்திலேயே, சச்சிதானந்த சுரூபத்துல நித்திய சைத்தன்ய சுரூபமா இருக்கிற ராமரிடத்திலேயே, ஆத்மாவினிடத்திலேயே மகிழ்கிறார்கள். அப்ப அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி கொடுக்கறதுனால, சந்தோஷம் கொடுக்கறதுனால அவன் அந்த ஆத்மாக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா ராமகா, ஆத்மா ராமா. இதுதான் உண்மை. வெளியில இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வேஷம். சும்மா 2ஆம் கிளாஸ் குழந்தைங்களுக்கு ஆட்டம் காட்டுறதுக்காக சும்மா சுவாமி என்ன பண்ணிருக்காரு, வேஷம் போட்டிருக்காரு. இது ராமபதேன ஏதத்து பரம்பிரம்ம அபிதீயதே. ரொம்ப முக்கியமானது. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமபதேன ஏதத்து, ராமர்ன்ற சப்தம், ராமன்ற சப்தத்தினால பாத்தீங்கன்னா பரபிரம்மம் அபிதீயதே, பரபிரம்மன் தான் சொல்லப்படுகிறது. ராம இஸ் ஈக்வல் டு பரபிரம்மம். ராமரை பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஐயோ பாவம் அவர் ஒய்ஃபை தேடி அலைஞ்சாரு, காடு காடா அலைஞ்சாரு. பாவம் இல்லை, ரொம்ப பாவம். சச்சிதானந்த விக்கிரகம் நமக்கு எல்லாத்துக்குள்ளாரையும் ஆத்மாவா ராமர் சதா காலமும் அப்படியே ஸ்புரணாத்மகமா இருந்துகிட்டு இருக்கார். அவர் தான் பிரம்ம பரபிரம்ம ஸ்வரூபம். அவர் தான் அபரம்பாவம். அபரபாவம் பாத்தீங்கன்னா பரபிரம்ம ஸ்வரூபம், பரம்பாவம். அபரம்பிரம்மம் பாத்தீங்கன்னா கோதண்ட ராமரா நமக்கு காட்சி கொடுத்தது. இது பத்ம புராணி. இது பாத்தீங்கன்னா பத்ம புராணத்துல இருக்கிறது. ஸ்வேச்சையா ரமணீயம் வபுர் வகன்வா தாசரதி ராமஹா. அந்த பரபிரம்மஸ்வரூபம் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? மாயையோட சேர்ந்தோன்னு ஈஸ்வரன் ஆயிடுச்சு. அந்த ராமர்ன்ற பரபிரம்மஸ்வரூபம் வைஃபா இருக்கிற மாயா யாரு, சீதா தேவியோட சேர்ந்தோன்னு ஈஸ்வரனாய் அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வேச்சையா தன்னோட விருப்பப்படி பாத்தீங்கன்னா கிருஷ்ணர், ராமர், பலராமர் இது மாதிரி அநேக வேஷங்களை பாத்தீங்கன்னா அப்பப்போ அது எடுத்துக்கும் அந்த ஈஸ்வர தத்துவம். ஸ்வேச்சையா ரமணீயம் வபுகு வகன்வா, ரொம்ப ரமிக்கிற மாதிரி ஒரு ரூபத்தை பாத்தீங்கன்னா அந்த பரபிரம்மம் என்ன பண்ணிச்சு, மாயோட சேர்ந்து எடுத்துக்கிச்சு. அந்த பரபிரம்ம சுரூபம் வகனம் பண்ண தாங்குன ஒரு சரீரம் தான் தாசரதி ராமகான்னு பேர். அந்த பரபிரம்மம் பாத்தீங்கன்னா நினைச்ச போது எந்த ரூபத்தை வேணாலும் எடுத்துக்கும். அதுல ஒரு ரூபம் கிருஷ்ணர், அதுல ஒரு ரூபம் ராமர் அப்படின்னு. அந்த ராமர் ரூபம் எப்படிப்பட்டது? ரமணீயம், ரொம்ப ரம்மிக்கிறது. பார்த்து 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். ரொம்ப ரம்மிக்க வைக்கக்கூடிய ரூபம். அதனால பாத்தீங்கன்னா அந்த ரூபத்துக்கு என்ன பேரு? தாசரதி ராமக, தசரத புத்திரனா ராமனா இந்த உலகத்துல அந்த சரீரத்தை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சது. கொஞ்ச நாள் போயிடுச்சு, அது போயிடுச்சு, கண்ணுக்கு முன்னாடி இல்லை. ஆனா நித்தியமா அதோட பரமபாவம் எது? சச்சிதானந்த விக்கிரகம். எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அந்த ராமர் சதா காலமும் இருக்க. இது பாத்தீங்கன்னா பத்ம புராணின்னு போட்டிருக்கு. கூட பாத்தீங்கன்னா முக்கியமானது இது பக்கத்துல என்ன எழுதிக்கணும்? ராம பூர்வதாபினி உபனிஷத்து 1வது மந்திரம். ராம பூர்வதாபினி உபனிஷத்து. இந்த ராமர் என்ன பண்ணார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பூர்வதாபினி உபனிஷத்துல ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. தர்ம மார்க்கம் சரித்ரேன ஞான மார்க்கம் ச நாமதஹ ததா தியானேன வைராக்யம் ஐஸ்வர்யம் ஸ்வஸ்ய பூஜனாத் ததாராதஸ்ய ராமாக்கிய புவிஸ்யா ததத்வதஹ. அற்புதமான மந்திரம் பூர்வதாபினி. இதுல 2 லைன் மட்டும்தான் இருக்கு. ஆச்சாரியார் சங்கர பாஷ்யத்தை என்ன பண்ணிருக்கார்? 2 லைன் கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கு, பின்னாடி கொஞ்சம் இருக்கு. பகவான் ராமர் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்ம மார்க்கம் சரித்திரேன, தன்னோட சரித்திரம் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார்? தர்ம மார்க்கத்தை பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தர்மத்தை உபதேசம் பண்ணினார்.
லைஃபே வந்து பாத்தீங்கன்னா அவரோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாறாதது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்ம மார்க்கத்தை தன்னுடைய சரித்திரத்தினால தன்னோட வாழ்க்கையினால நடத்தி காட்டினார் எல்லாத்துக்கும். ஞான மார்க்கம் நாமத்தக, தன்னுடைய நாமத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணார், ஞான மார்க்கத்தை போதம் செய்தார். சச்சிதானந்தம் தான், பரபிரம்மம் தான் அவருடைய நாமத்தோட அர்த்தம். யாராவது கேட்கிறாங்க, ராமன்றதுக்கு அர்த்தம் பரபிரம்மமா சுவாமி? ஆமா, பரபிரம்மம். பரபிரம்மம்னா என்ன சாமி? இப்போ குருகிட்ட போய் ஒழுங்கா உட்கார்ந்து என்ன பண்ணு, வேதாந்தம் படி, உபனிஷத்தை என்ன சொல்லுதுன்னு பாரு, பரபிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பரபிரம்மம் தான் ராமர். அப்போ தன்னுடைய நாமத்தினாலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், ஞான மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுத்த வைக்கிறார் இந்த லோகத்துல. அதுக்கப்புறம் ததா தியானேன வைராக்கியம் ஐஸ்வர்யம் ஸ்வஸ்ய பூஜனாத். யாரெல்லாம் ராமரை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமமா பூஜிக்கிறாங்களோ, ஸ்வஸ்ய பூஜனாத், பகவான் ராமரை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நிஷ்காமமா பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம், தியானம் பண்றவங்களுக்கெல்லாம், பூஜிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்றார், வைராக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கின்றார். பூரண வைராக்கியத்தை கொடுக்கிறார் தியானம் பண்றவங்களுக்கு, நல்லா பூஜை பண்றவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்றார். ராமரோட பூஜை பண்ண பண்ண ஐஸ்வர்யம் வரும். விரக்தனா இருந்து தியானம் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல வைராக்கியம் உண்டாகும் சம்சாரத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ததா ஆராத்தியஸ்ய ராமாக்கிய புவி சியாதத தத்வதக, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை செய்யக்கூடியவரா ராமர் வந்து பாத்தீங்கன்னா ராமர் என்ற பெயரை உடையவர். அவரோடது நாமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரமா வியாபிச்சிருக்கு. எப்போ வாழ்ந்துட்டு போனவர் இன்னும் ராம ராமன் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப இந்த விஸ்தாரமா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சிருக்கிறது இது. சரி, இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரமந்தே யோகினோ அனந்தே நித்யானந்த சிதாத்மனி. இப்ப சங்கர பாஷ்யத்துல இருக்குல்ல, இந்த 2 லைன் இப்பதான் வருது. சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, இது ராமபதேன அசௌ பரபிரம்ம அபிதீயதே. ராம பதத்தினால பரபிரம்மம் சொல்லப்படுகிறது. கிருஷ்ணன்ற பதத்தினால அதேதான், கிருஷ்ணான்னு ஏற்கனவே முன்னாடி வந்துச்சு, அந்த அதுக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா சுத்த பரபிரம்மம் தான் அதுக்கு பேரு. அப்ப ராமரும் கிருஷ்ணரும் சதா சுத்த பிரம்மஸ்வரூபம். அப்படி இருந்தாலும் கூட எப்படிப்பட்டவரா இருக்கார் ராமர்னா? எப்படி சுவாமி அப்படின்னா சின்மயஸ்ய அத்விதீயஸ்ய. பகவான் எப்படிப்பட்டவர் ராமர்? சின்மயம், வெறும் சைத்தன்யம், நாம ரூப குணங்கள் இல்லாதவர், சுத்த சைத்தன்யம். அது மட்டும் இல்ல, அத்விதீயம், இரண்டல்லாத ஒன்றே ஆனவர். ஒய்ஃப்லாம் இல்லை. சீதா தேவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு அலைஞ்சார் அப்படிலாம் இல்லை. லவகுசாலா இருந்தாங்களே இல்லை. அப்பா அம்மா ஏதாவது தசரதர் இருந்தாரே இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபம், நிர்குணர், நிராகாரம். அதனால அத்விதீயம், ஏக்கமேவ அத்விதீயம், பரபிரம்மம். அப்படிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நிஷ்கலக. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கலைகளும் இல்லை, அவயவங்களே இல்லை, தலை காலு மூக்கு வாயெல்லாம் இல்லை. ராமருக்கு பாருங்களேன், அந்த ஷோல்டர் பாத்தீங்கன்னா தெரியும் ராமருக்கு என்ன அந்த அந்த ஆகிருதியே. இந்த ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு காந்தம் இருக்குங்க, மேக்னெட் தான். அந்த நீளமான கை வந்து பாத்தீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணம் படி சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கை வந்து கீழே வரைக்கும் தொங்கும். கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்ல வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டரை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரமிச்சு போலாம். ஆனா சரி, ஆனா வாஸ்தவத்துல அவருக்கு கையும் இல்லை, காலும் இல்லை, ஷோல்டர் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அவருக்கு. அப்படிப்பட்டவர் அப்படின்னா நிஷ்கல புருஷன், எந்த அவயவங்களும் இல்லாதவர், நிரவயவகா, சுத்த பிரம்ம தத்துவம். அப்படிப்பட்டவர் என்ன பண்றாருன்னா நிஷ்கலசி அசரீரினஹா, மந்திரம் சொல்லுது. அவர் அசரீரியா, சரீரமே இல்லையா பகவானுக்கு. அப்ப சரீரமே இல்லாதவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், சரீரத்தை எடுத்திருக்காரே. கோதண்ட ராமரா நமக்கு முன்னாடிலாம் பட்டாபிஷேக ராமரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் காட்சி கொடுத்தாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசகானாம் காரியார்த்தம் பிரம்மனோ ரூபம் ரூபகல்பனா. ரொம்ப முக்கியமானதுதான் உபாசகானாம். நம்ம சொல்றோம் எதுக்கு உபாசனை அப்படின்னும் போது சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லுது, உபாசனை தேவையா தேவையில்லையா அப்படின்னா நிர்குண நிராகாரத்தை எல்லாத்தாலையும் அறிய முடியாது சார். நிர்குண நிராகாரத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த லோக்கத்துல பரம வைராக்கியம் உண்டானா மட்டும்தான், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணினா மட்டும்தான் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நான் நிர்குண நிராகாரம், நான் தான் அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு உள்ள இருக்க ஸ்புரணத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியும்.
அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கெல்லாம் நாமரூபத்துல வந்து ரொம்ப பற்றுதலோட இருக்கோமோ, அப்ப சுவாமிக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நாமரூபம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப சாஸ்திரங்களே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதங்களே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த உபாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா சாதகர்களுக்கு கொடுக்குது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாசகானாம் காரியார்த்தம், உபாசகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலம்பனம் வேணும் சாமி. எப்படி பிடிப்பீங்க? நாமரூபம் இல்லாத எப்படி நான் தியானம் பண்ண முடியும்? அகம் அகம் அகம்னு இப்போ இவ்வளவு நாள் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேதாந்தத்தை ஒரு 20-25 வருஷம் வேதாந்தத்தை நல்லா படிச்சு கொடுத்ததுனால இப்ப நல்லா வந்து பாத்தீங்கன்னா மனநம் நல்லா போறதுனால நான் இப்ப பாக்குறேன், என்னால வந்து பாத்தீங்கன்னா வெறும் நிர்குண நிராகாரத்துல அகம் ஸ்புரணத்துல இப்ப என்னால நிக்க முடியும் மெதுவா. இன்னும் நிருத்தியாசனத்துக்கு போகிறேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ட்ரை பண்றேன், முடியுது. ஆனா இதுக்கு முன்னாடி முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே நாமரூபத்துக்கே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட் கொடுக்க வேண்டியிருக்குல்ல, நிறைய மெதுவா மெதுவா கல்டிவேட் ஆகி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாமரூபங்களையும் விட்டுட்டு தான்ல நிக்கிறதுக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் தேவைப்படுது. திரும்ப 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 வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானங்களை பண்ணி 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 தான் அந்த பக்குவம் வந்து பாத்தீங்கன்னா வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நிர்குண நிராகாரமா இருக்கிற பரபிரம்மத்தை பிடிக்க முடியாது, என்னோட சொரூபத்தை பரம்பாவத்தை. அதனால நான் உனக்கு என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அபரம்பாவம், ஒரு கீழான தன்மைக்கு நான் இறங்கி வரேன். ராம அவதாரம் அப்படின்னு இறங்கி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பிரம்மனோ ரூப கல்பனா, சுத்த பிரம்மத்துக்கு தான், சரீரம் இல்லாத சச்சிதானந்தத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரூப கல்பனையானது செய்யப்பட்டிருக்கு. ரூப கல்பனா யாருக்கு? சுத்த பிரம்மத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரூப கல்பனா. ரூபம் என்னது? கல்பனா, வாஸ்தவம் இல்ல. அப்ப அதை தாண்டி போகணும். ராமரை பிடிச்சுக்கிட்டு ராமரோட ஒரிஜினலுக்கு போகணும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? மயங்கி போய் நாம ரூபத்திலே மாட்டிக்கிட்டு இருப்போம். அதனால்தான் சொல்லுது ரூப கல்பனா. எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் 2வது மந்திரம் ராம பூர்வ தாப்பினி உபனிஷத்துல, ராமரை பத்திர உபனிஷத்துல சொல்லுது, யதைவ வடபீஜஸ்தஹ பிராகிருதஸ்ச மகாத்ருமஹ ததைவ ராம பீஜஸ்தம் ஜகதே சராச்சரம். யதைவ வடபீஜஸ்ய, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரத்தோட விதையில பிச்சு பாத்தீங்கன்னா சின்ன விதை தானே, கையிலே எடுக்க முடியாது, ரொம்ப தட்டையா இருக்கும், ரொம்ப மெலீஸா இருக்கும். ஒரு விதையை கையில் எடுக்கிறது கஷ்டம். அந்த ஒரு விதையை எடுத்து பிச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்லை. ஸ்வேதகேது சொல்றான் சாந்தோக்கியத்துல, அவங்க அப்பா சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அந்த விதைய ஆல விதைய ஒண்ணு எடுத்து கையில உடச்சு பாருன்றாரு. உடச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லைன்றான். அப்பா சொல்றாரு, ஒண்ணு இல்லைன்னு சொல்றியே, அதுலதான் ஒரு பெரிய மரமே இருக்கு அப்படின்ற. ஒரு விதைக்குள்ளாதான், கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு விதைக்குள்ளார எப்படி ஒரு பெரிய மரம் இருக்கோ, அது அப்படியே இங்க கொட்டேஷன் சொல்லுது, யதைவ வடபீஜஸ்ய பிராகிருதஸ்ச மகாத்ருமஹ. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விதைக்குள்ளார ஒரு பெரிய மரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மறைஞ்சிருக்கோ, அதே மாதிரி ததைவ ராம பீஜஸ்தம், அதே மாதிரி ராம 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 ராமன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துல, அந்த ராம நாமத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெகத்தே, இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் ஏதச்சராச்சரம், இந்த மொத்த சராச்சரம் அண்ட சராச்சரங்களும் அந்த நாமத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஆலமரத்து விதையில ஆலமரம் மறைஞ்சிருக்கிற மாதிரி ராமத்துக்குள்ளார ராமன்ற நாமத்துல இந்த மொத்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப ராம நாமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டம். அந்த ராம சப்தம் என்ன அப்படின்றத இங்க சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு சரி, இந்த ராமரை எப்படி சாமி அடையிறது, யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த ராம சப்தத்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மந்திரம் கூட இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்திகோ உபனிஷத்து பக்கத்துல போட்டுங்க. முக்திகோ உபனிஷத்து 4வது மந்திரம்னு போட்டீங்கன்னா 1-4 போட்டுங்க. முக்திகோ உபனிஷத்து, முக்திகோ உபனிஷத்து ரொம்ப முக்கியமான உபனிஷத்து. உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். சமயம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வேதாந்தம் படிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்திகோ உபனிஷத்து கண்டிப்பா படிக்கணும். இல்லை அப்படின்னா புரிஞ்சா போதும் வேதாந்தன்னு எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவாங்க உங்களை. அதனால முக்திகோ உபனிஷத்துல ராமர் ஹனுமனுக்கு என்ன உபதேசம் பண்றாரோ அதை கண்டிப்பா ஒவ்வொரு சாதகரும் கேட்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1வது அத்தியாயத்துல 4வது மந்திரம்,
ஹனுமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியா சுஷ்ரூஷயா ராமம் ஸ்துவன் அப்ரச்ச மாருதி ராமத்வம் பரமாத்மாசி சச்சிதானந்த விக்கிரஹ. மாருதி என்ன பண்றார்? ஹனுமன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தியா, பகவானுக்கு பக்கத்திலேயே இருந்து காடு மேடெல்லாம் தெரிஞ்சு சீத்தையை கொண்டு வரத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் பட்டாபிஷேகம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்தார். கூடவே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கைங்கரியம், ராமதூதரா இருந்தார், கைங்கரியமா பண்ணினார். கைங்கரியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பக்தியா சுஸ்ரூஷையா, நல்ல குருநாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுஸ்ரூஷா பண்ணினார். பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராமம் ஸ்துவன், பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சோட சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசிராந்தியா இருக்கார். அப்ப விசிராந்தியா இருக்கும்போது யாரும் இல்லை, தனிச்சு இருக்கார். அப்போ என்ன பண்றார்? மாருதி பக்கத்துல போய் சுவாமிய வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணி பப்ரச்ச என்னன்னா கேள்வி கேட்டார். ஒரு சிஷ்ய பாவத்திலிருந்து சுவாமிகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ராமத்துவம் பரமாத்மாசி, ஏ ராமனே நீ என்னவா இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மாவாக இருக்கின்றாய். ஏ ராமரே சச்சிதானந்த விக்கிரக, நீ எப்படி இருக்க அப்படின்னா சச்சிதானந்த சுரூபமா இருக்க. உன்னுடைய விக்கிரகம் இருக்கே, இந்த விக்கிரகம் இல்ல, இதுக்கு உள்ளார ஒரு ரூபம் இருக்கு. என்ன ரூபம்? விக்கிரகம்னா ஃபார்ம். என்ன ஃபார்ம்னா சச்சிதானந்தம் தான் உன்னுடைய ஃபார்ம் அப்படின்னு மாருதி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசத்தை எடுக்கிறார். அப்ப உபதேசம் வாங்கறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கு மாருதிக்கு. மாருதி சொல்லும்போது சொல்லுவோம், தேகபாவேன தாசோஸ்மி. அவர் சொல்றார், நான் தேகபாவத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ சுவாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு தாசன். ராமா நீ வந்து சுவாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தாசன். அதே நேரத்துல ஆத்மபாவத்துல நீ எப்படி இருக்க அப்படின்னா நீதான் நான், துவமேவ அகம் அகமேவ துவம், நீதான் எனக்குள்ளார வந்து நானா இருக்க, நான் தான் நீயா இருக்க. அப்ப பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதம் இல்லை. அப்ப ராமர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல உள்ளுக்குள்ளார ராமர் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு சொல்லுது. மாருதி வந்து பாத்தீங்கன்னா சொல்ற வச்சனம் இங்க வந்துருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது சொன்னதுக்கு பிறகு சுவாமி இந்த ராமரை எப்படி சுவாமி அடையிறது, ராமர் அடையிறதுலாம் எப்படி முடியும்? அதுக்கு அடுத்த நாமமே நமக்கு உபாயம் சொல்லுது. 395வது நாமம் ராமோ விராமோ. இந்த விராமக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விகத ராமக விராமக அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா முடிவாக இருப்பவர். இந்த நம்ம இதுல ஃபுல் ஸ்டாப் சொல்றோம் பாத்தீங்களா, சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல விராமகான்னு பேர். ஒரு புள்ளி வச்சுங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்ப நம்ம சொல்றோம் எண்டு. ஃபுல் ஸ்டாப்புக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராமகான்னு பேர். பகவான் என்னவா இருக்காருன்னா இந்த மொத்த சம்சாரத்துக்கும் ஃபுல் ஸ்டாப்பா இருக்கார். மொத்த சம்சாரத்தும் வந்து பாத்தீங்கன்னா முடிவா இருக்கின்றார், சம்சாரத்துக்கு முடிவா இருக்கின்றார். அதனால அவருக்கு பேர் விராமன்னு பேரு. ஒரு சூத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாணினி சூத்திரம் ஒண்ணு இருக்கு. அது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்துல அதுதான் சொல்ற. விராமோ அவசானம், இந்த ரெண்டுத்தையும் மேற்கோள் போட்டுங்க. அந்த சூத்திரம் வந்து 1:4:109 சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ராம சப்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்காரனை டிபெண்ட் பண்ணவே கூடாது. இந்த இங்கிலீஷ்காரன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரைன்னு ஒன்று இங்கிலீஷ் புக்கு, அவன் என்ன பண்ணுவான்னா ஆரம்பிக்கும் போதே முதல் சப்தமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்ட்ரைன்ல அவன் எப்படி அப்படின்னா முதல் சப்தம் கூப்பகன்னு ஆரம்பிப்பான். கூப்பகனா கிணறு அப்படின்னு ஆரம்பிப்பான். அகாராந்த புல்லிங்க கூப்ப சப்தகன்னு ஆரம்பிக்கும் போது கிணறு, நான் கிணத்த உழுவணுமா? இங்கிலீஷ்காரனோட புத்தி பாருங்களேன். நம்ம எப்படி ஆரம்பிப்போம்னா எந்த இடத்துல இருந்தாலும் ஆரம்பிக்கும் போதே ஈஸ்வர நாமத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கிறது. நம்ம ஆரம்பிக்கும் போது கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் சப்தம் எதை டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராம சப்தத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எடுப்போம். அந்த ராம சப்தத்துக்கான முதல் சூத்திரமே வந்து பாத்தீங்கன்னா விராமோ அவசானம்.
விராமோ அவசானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, விராமோ அவசானம் பிராணினாம் அஸ்மின் யதி விராமஹா. எவரிடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விராமம்னா என்ன அர்த்தம்? எண்டுன்னு அர்த்தம், முடிவுன்னு அர்த்தம். பிராணிகளுடைய முடிவு வந்து பாத்தீங்கன்னா அஸ்மின்னு, இந்த ராமர் இடத்துல, பரபிரம்ம சுரூபமா இருக்கிற ராமர் இடத்துலதான் இந்த மொத்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஜீவர்களுடைய முடிவானது சம்பவிக்கிறதுனால. எப்படி சாமி முடிவு சம்பவிக்கும்? யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவான்கிட்ட வந்தாகணும். அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு ஞானத்தை அடைஞ்சாதான் ஜீவோ பிரம்மைவ நாபரக. வாஸ்தவத்துல ஜீவன் இல்லவே இல்லை, யாரு? ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு இந்த ஜீவத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மால வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணினா மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும். இந்த ஜீவத்துவத்தை வச்சிருக்கிற வரைக்கும் இந்த சம்சாரம் போகவே போகாது. நான் ஜீவன் இல்லை, நான் ராமன் அப்படின்னு எப்போ ஒரு ஞானம் உண்டாகுதோ அப்ப இந்த சம்சாரம் என்ன ஆயிடும்? விராமம் ஆயிடும், இல்லாமல் போய்விடும், முடிவுக்கு வந்துவிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணிகளுடைய சம்சாரம், விராமம்னா என்ன அர்த்தம்? அவசானம், முடிவுன்னு அர்த்தம். விராமம்ன்றதுக்கு அர்த்தம் முடிவு, அவசானம்னாலும் முடிவு. எல்லா ஜீவராசிகளுடைய முடிவும் எவரிடத்தில் சம்பவிக்கின்றதோ அவருக்கு பெயர் விராமகான்னு பேரு. சம்சாரத்தோட முடிவு அப்படின்னு பேரு, பகவான் தான். இது பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான மந்திரம் இருக்கு, ஏச சேத்துஹு. இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கரையா இருக்கிறவர். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கரைக்கு வந்துட்டு திரும்ப என்ன போகுது? திரும்ப போயிடுது, திரும்ப போகுது, திரும்ப போகுது. நம்ம தூக்கத்துல போறோமா? தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்குமா? சதா சம்பன்னோ ததா பவதி மந்திரம் சொல்லுது. டெய்லி நம்ம ராமர் ஆலிங்கனம் பண்றோம். டெய்லி சுகஸ்வரூபமா ராமர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஆத்மாவா இருக்கார். நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப், எப்பெல்லாம் டீப் ஸ்லீப் போறோமோ அப்பெல்லாம் காலையில எந்திரிச்சோன்னு சொல்றோம், நல்லா தூங்குனஞ்சு, ஆனந்தமா இருந்தேன்னு சொல்றோமா? அப்ப ஆனந்தமா இருக்குன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமரை டச் பண்ணிட்டு திரும்ப சம்சாரத்துக்கு போறோம். அப்ப இதை தாண்டி போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் இந்த சம்சாரத்தோட கரையா இருக்கார், அவசானமா முடிவா இருக்கார். அதனால ராமருக்கு பேர் என்ன பேர்னா விராமகன்னு பேர். ராமர் தான் பரபிரம்மஸ்வரூபம், அந்த ராமர் தான் இந்த சம்சாரத்துக்கு அவசானம், விராமக. சரி, அந்த விராமம், இந்த சம்சாரம் முடிவடைகிறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி? யாராவது கேட்கலாம் என்கிட்ட நிறைய பேர் வந்து, சுவாமி நான் முமுட்சுவா இருக்கேன், இந்த சம்சாரத்துல இருந்து நான் விடுபடணும், என்ன பண்ணணும்? நிறைய பேர் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போடுவாங்க. அப்பப்போ வந்து சுவாமி ரொம்ப சீரியஸா நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன பண்ணணும் சுவாமி இந்த சம்சாரத்துல இருந்து விடிவு கிடைக்கிறதுக்கு அப்படின்னா ஆச்சாரியர் அடுத்த நாமத்தை சொல்றார். 396வது நாமம் விரதஹா. ராமர் எப்படி இருந்தாரோ அப்படி நம்மளும் இருந்தோம். அப்படின்னா நம்ம சம்சாரி இல்லை. ராமர் உள்ளேயே இருக்கார், ஆனா சம்சாரியா இருக்கனே அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ நீங்க ராமர் மாதிரியே விரதனா ஆகுறீங்களோ அப்போ சம்சாரம். விரதகன்றதுக்கு அர்த்தம் உலகத்தோட இன்பங்களில் ரம்மிக்காதவர். விகத ரதக, ரம்மிப்பே இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயங்களும் எல்லாமே மாயிகம், நாம ரூபங்கள், எல்லாம் இந்திரிய போக விஷயங்கள், எல்லாம் திரிகுணாத்மகம். சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம்னு நம்ம வெளியில இருந்து எதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறோம், சாப்பிட்றோம், ஸ்மெல் பண்றோம், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கமே, இதுலெல்லாம் எப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிவர்த்தி ஆகுதோ, வைராக்கியம் வருதோ. ஏன் சுவாமி அப்படின்னா ராமர் வைராக்கியா இருந்தார். அதனால்தான் அவருக்கு பேர் என்ன பேருனா விரதகான்னு பேர். இந்த சம்சாரத்தோட எந்த பற்றுதலும் இல்லை. எங்கேயாவது வந்து சமயம் கிடைக்கும் போது யோக வாசிஷ்டத்தோட வைராக்கிய பிரகரணம் படிக்கணும். யாரெல்லாம் முமுட்சுக்களா இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா யோக வாசிஷ்டத்துல வைராக்கிய பிரகரணத்தை படிச்சே ஆகணும். பகவான் எப்படி இருந்தாருன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ராமர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபேமிலி மேனா இருந்தார், ஜாலியா இருந்தார் அப்படின்னு. அவரோட வைராக்கியத்தை பார்க்கணும்னா யோக வாசிஷ்டம் படிக்கணும். பரம விரக்தர் ராமர். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு விகதம் ரதம் அஸ்ய. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா விகதம் ரதம் அஸ்ய விஷய சேவாயாமிதி. எந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சேவனம் பண்ணும் போதும் பகவானுக்கு என்ன இருக்கணும்? தோச திருஷ்டி இருந்துகிட்டே, ஐயோ சாமி இந்த விஷயம் வந்து என்னை பந்தப்படுத்துமே, இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதாச்சு, அனாத்ம விஷயமாச்சு அப்படின்னு
சதா வந்து பாத்தீங்கன்னா எந்த போக விஷயங்களிலும் இவர் ரமிக்காதவராக இருப்பார். அதனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விரத்தகான்னு பேர். சுவாமி விரத்தா, சச்சிதானந்தம், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொரூபத்திலேயே நிக்கிறது. சுவமகிமினி பிரதிஷ்டதி, விஷயத்துல இல்ல, விஷயத்துல வந்து ரமிக்கிறதே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து வைராக்கியம் வருதோ அப்ப நம்ம ராமர் ஆயிடும், சம்சாரம் இல்லாம. எப்பெல்லாம் இந்த லோக விஷயங்கள்லயே சப்த நாமரூப சப்தங்கள்லயே மாட்டிக்கிட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரி. அதே வந்து பாத்தீங்கன்னா ராகத்தை விட்டுட்டோம் அப்படின்னா வைராக்கியமேவ சரணம். எதுப்பா சரணாகதி நமக்கு முமுட்சுக்களுக்கு அப்படின்னா வைராக்கியம் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ தாபினி உபனிஷத்துல என்ன மந்திரம் இருக்கு, தியானம் பண்றவங்களுக்கு ராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வைராக்கியத்தை கொடுப்பார். பூஜை பண்றவங்களுக்கு ராமர் என்ன கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். அப்ப அதனால்தான் நாங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா பூஜை எல்லாம் பண்ணுங்க, ஐஸ்வர்யம் நல்லா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா பூஜையெல்லாம் நிப்பாட்டிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ரீ சூக்தம் சொன்னா போதும், பஞ்ச சூக்தம் சொல்லுவோம். எனக்கு நான் என்ன பண்ணுவேன், ரிஷிகேஷ்ல இருக்கும் போதுல தரித்திரம், மகா தரித்திரம், 10 ரூபா கூட கிடைக்காது. ஏன்னா ரொம்ப விரக்தரா இருக்குமா, பகவான் கொடுக்கவே மாட்டேன், அதான் ஆசீர்வாதம். எனக்கு எப்போ வந்து பாத்தீங்கன்னா பணம் வேணுமோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சூக்தத்தை சொல்லுவேன். ஸ்ரீ சூக்தத்தை சொன்னா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பணம் வந்துடும், எப்படியோ பணம் வந்துடும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மாயா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணிடுவாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா ததாஸ்து, அப்படியே நல்லா சௌக்கியமா வரட்டும் அப்படின்னு. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், மெதுவா 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 பூஜை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டோம். வெறும் வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணி சுவாமியை வந்து தியானம் பண்றதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கோம். சன்னியாசிகளுக்கு வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு விதியை வச்சிருக்கோம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானபரனா இரு அப்படின்னு. தியானபரனா இருக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். பூஜை பண்ண பண்ண பூஜை பண்ற இடத்துல ஐஸ்வர்யம் இருக்கு. அதனாலதான் சன்னியாசிகள் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேரு நல்லா ஸ்ரீ சக்கர பூஜை, நிறைய விக்கிரக பூஜை இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோமங்கள் யஜ்யங்கள் எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா பலனை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். தியானம் பண்ணினீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. வைராக்கியத்தை அடையணும் அப்படின்னா தியானம் பண்ணணும், ஐஸ்வர்யம் வரணும்னா பூஜை பண்ணணும். எதுன்னு நீங்க செலக்ட் பண்ணீங்க. விரக்தரா வந்து பாத்தீங்கன்னா இருந்தால் மட்டும்தான் ராமர் அடைய முடியும். விரத்தகன் சுவாமிக்கு பேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமி விரத்தனா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கத்துல போகணுமே சுவாமி, நான் பக்தி மார்க்கத்துல போறதா ஞான மார்க்கத்துல போறதா எந்த மார்க்கத்துல போறது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிக்கு பேரே மார்க்கம் தான். 397வது நாமம் மார்கா. 397வது நாமம் மார்கா. மார்கனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்ச சாதனம்னு பக்கத்துல போட்டுங்க. பகவான் தான் மோட்ச சாதனம், மோட்சத்தை அடையறதுக்கான பாதையாக இருப்பவர் பகவான். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்ககான்னு பேரு. பாஷிகர் சொல்றார், எம் விதித்துவா அமிர்தத்துவாய கல்பந்தே. எதனை அடைந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தன்மையை அடைவதற்கான சாமர்த்தியம் உண்டாகுமோ. வெறும் நீங்க அப்பரபாவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணராமர் மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா மோட்சம் கிடைக்காது சார். கீதால ரொம்ப ஸ்பெஷலா சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபரம்பாவத்திலேயே நிக்கிறோமோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கவே நீங்காது. அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியம் பண்றாங்களோ அந்த பரம்பாவத்தை ஆசிரியம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா 7:25 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. 7:25 சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த சைத்தன்ய ரூபம் இருக்கே அது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது சுவாமி. 7வது அத்தியாயத்துல 24, 25 வரிசை எழுதிட்டே பார்க்கணும். பரம்பாவம் அஜானந்தக மாம் அஜம் மாம் அவ்யயம் அனுத்தமம். பகவானோட அனுத்தமம்னா ஒப்பில்லாத ஒரு ஃபார்ம் இருக்கு. அது எதுன்னு கேட்டீங்கன்னா அவ்யயம், அவ்யக்தம், வெளிப்படாதது. அவ்யக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம புத்தயா.
கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், பகவான் சொல்லும் போதே சொல்றார், என்னுடைய ரூபம் என்னன்னா அவ்வியக்தம், வெளிப்படாதது. இந்த ராமர் கிருஷ்ணர்லாம் வேஷம், சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன். இந்த சம்சாரத்துல இருக்கிறவங்களுக்குலாம் என்னுடைய உத்தமமான அவ்வியக்தம் புரிய மாட்டேங்குது. அவ்வியக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வியக்தி மாப்பண்ணம், அவ்வியக்தமா இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணேன், நான் ராமர் கிருஷ்ணர்னு வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ரூபங்கள் எடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா பாவம் பாவம் பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறட்டும், என்னுடைய நாம ரூபத்தை பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணா 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 ராம ராம ராமான்னு பிடிச்சிக்கிட்டு என்னுடைய ரூபத்துல தியானம் பண்ணி எங்க வரணும் அப்படின்னா என்னுடைய பரம்பாவத்தை அறியணும். ஆனா என்ன பண்ணிட்டு வந்துறீங்களா, பரம்பாவத்தை விட்டுட்டோம், வெறும் நாம ரூபத்திலேயே செட்டில் ஆயிட்டோம். எல்லாரும் சாகர காலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அபரம்பாவத்திலேயே இருந்து கேட்டு 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 எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடு. எல்லா பூஜைகள்லயும் ஒரு சங்கல்பம், சுவாமி இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. சாமி வேணுமா, சாமி வேணா, நீ அங்கேயே இரு அப்படின்ட்டு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம்பாவம் அஜானந்தக, என்னுடைய பரமபாவத்தை வந்து பாத்தீங்கன்னா அறியாதவர்களாக இருக்கிறார்கள். யாரு சுவாமி அப்படின்னா மாம் அவ்யயம் அனுத்தமாம். யாரு அப்படின்னு கேட்டா மாம அபுத்தையக, புத்தி இல்லாதவங்க. மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரும் மோட்சம் கேட்க மாட்டேங்கிறான். எல்லாம் லோகத்துல இருக்கிறதையே கேட்டுட்டு இருக்கா. ஒரு பூஜை பண்றான், என்ன பண்றான், எனக்கு இதை கூட அதை கூட, என் குழந்தை விளையாட்டு, குழந்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துப்பாருப்பா, பேர குழந்தைய பார்த்துப்பாரு, எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, சுவாமி பார்த்துப்பாரு அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைக்காம நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நம்மளே பண்ணிக்கிறோம்னு நினைச்சு சுவாமிகிட்ட கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குல்ல, சர்வஜத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சுவாமிக்கு தெரியாது ஏதாவது இருக்கா, ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம எப்பெல்லாம் கேட்டு 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 அந்த நாமரூபத்துக்கு பூஜை பண்ணி கேட்டு கேட்டு அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட பரம்பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாம இருக்கும். அதாவது அடுத்த ஸ்லோகம் சொல்ற, நாகம் பிரகாச சர்வசிய, நான் யாருக்கும் பிரகாசமாவதே இல்லை, வெளில தெரியறதே இல்லை சச்சிதானந்த விக்கிரகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகமாயா சமாவிருத்த, எல்லாத்தோட கண்ணும் இந்த நாமரூபத்துக்குள்ளாரையே மாட்டிக்கிட்டு இருக்கு, இந்த லோக விஷயத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கு, மறைச்சு போய் கிடக்குது. அதனால மூடோயம் நாவிஜானாதி, முட்டாள்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிவதில்லை, அவிவேக்கிகள் அறிவதில்லை. லோகோ மாம் அஜம் அவ்யயம், நான் பிறப்பில்லாதவன், நான் நாசம் இல்லாதவன், இறப்பில்லாதவன், எனக்கு தேகம் இல்லை அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற யாரும் அறிவதில்லை. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அடுத்தது வார்த்தை சொல்றாரு, 27 சொல்றாரு, இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்தமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. எல்லாத்துக்கும் ராகத்வேஷத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லா ஜீவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோகத்தை அடைஞ்சிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடைஞ்சு எல்லாம் திரும்ப திரும்ப பிறந்து இறந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றோம், எதையா கேட்கிறோம், பூஜை பண்றோம், எதையா கேட்கிறோம், அப்புறம் திரும்ப பிறப்போம், திரும்ப அடுத்த ஜென்மத்திலேயே அதே கேட்போம். அப்ப சுவாமிகிட்ட வியாபாரம் போயிட்டே இருக்கும், சம்சாரம் பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏஷாம் தொந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த்வ மோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவ்ரதாக. யாரு வந்து பாத்தீங்கன்னா எதையும் கேட்காம சுவாமிகிட்ட வந்து அன்பு மட்டும் பண்றாங்களோ, அந்த அன்பு பண்றவங்களுக்கு ராகத்வேஷத்தை விட்டுட்டு வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா யாரு வேஷம் இல்லாம ராகம் இல்லாம சுவாமி எதுவும் வேணாம் சாமி, நீ போதும் சுவாமி அப்படின்னு யாரு பூஜை பண்றாங்களோ அவங்களுடைய பாப்பங்கள் எல்லாம் கழிஞ்சுக்கிட்டே வரும். லாஸ்ட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி தே. அப்போ வழி என்ன சுவாமி அப்படின்னா சுவாமி மார்க்கமா இருக்கார். மார்க்கத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, பிசினஸா பண்ணிட்டீங்க, முடிஞ்சிச்சு. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜரா மரண மோக்ஷாய, இந்த ஜரா எனக்கு வந்து வயோதிகம் வரக்கூடாது, பிறக்க கூடாது, நான் வந்து ரோகத்துல மாட்டக்கூடாது, நான் இறக்கவும் கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜென்மம் சம்பவிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க எவர்களோ அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மாம் ஆசிரித்திய யதந்தி, என்னையே ஆசிரியம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்காகவே உயிரை கொடுக்குறான், என்னையே சார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் என்ன ஆகுறாங்க, தே பிரம்ம தத்விதா தத்விது, அவர்கள் என்ன ஆகுறாங்கன்னா அந்த பிரம்மத்தை அறிகிறார்கள். அப்ப என்னாச்சு, நீங்க கேட்டீங்கன்னா அவர் மார்க்கம் இல்லை, அவர் சம்சாரத்துக்கு மார்க்கம் ஆயிடுவார். நீங்க கேட்கல அப்படின்னா அவர் மோட்சத்துக்கு மார்க்கம் ஆயிடுவார்.
அப்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப தே பிரம்ம தத்விதுகு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை பூரணமா அறியறாங்க. இந்த தேகத்தில் அந்த பிரம்மம் தான் நான் இருக்குன்னு அறியறாங்க. முழுசா எல்லா கருமங்களையும் அவர்கள் அறிகிறார்கள். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் சாதனம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். அதுதான் இங்க சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா மார்கன்றதுக்கு அர்த்தம் எம் விதித்துவா அமிர்தத்துவாய கல்பந்தே. இங்க வந்துருங்க, மெயினுக்கு வந்துருங்க. எவரை அறிந்து அமிர்தத்துவாய கல்பந்தே யோகினோ, எவரை அறிந்து யோகிகள் அமிர்தத்தன்மையை சாகாத தன்மையை அடைவதற்கு சாமர்த்தியம் உடையவர்களாகிறார்களோ, கல்பந்தேன்றதுக்கு அர்த்தம் சாமர்த்தியம் உடையவர்களாக ஆகின்றார்களோ, யோகினோ முமுக்ஷவக, யோகியா இருக்கிற முமுக்ஷுக்கள். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கோல் வந்து பாத்தீங்கன்னா ராமருக்கு எந்த பிரார்த்தனையும் பண்ணக்கூடாது. நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பாக்குறேன், பூத்தநாராயணனுக்கு போறேன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல அலங்காரம் பூஜைகள் எல்லாம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா புது வருஷத்துக்கு ஒரு தம்பதி வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் பண்றாங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு நல்ல வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. அதனால இன்னும் நல்லா வியாபாரம் போக 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 இன்னும் பண்ணு, நல்லா பூஜை பண்ணு, இன்னும் நல்லா பூஜை பண்ணு. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பழத்தை வச்சுக்கிட்டு நிறைய பழத்தை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, நல்லா செலவு பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? காம சங்கல்பம். எல்லாத்துக்கும் என்ன வேணும்? குரோத் வேணும். எந்த குரோத்து? சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்கமாயு. கடைசியில வந்து இந்த மெத்த படிச்ச மூஞ்சூர் எங்க போய் தலைய விடும்? இந்த கரணிப்பானையில போய் தலைய விடும். இந்த மூஞ்சூர் அதானே பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ படிப்பு படிச்சிருந்தாலும் என்ன பண்ணுவோம்? தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்கமாயு. எவ்வளவு வேதம் படிச்சவங்களா இருந்தாலும் சரி கடைசியில இங்க வந்து நின்றுவாங்க. அப்ப சாமானிய ஜனங்கள் எல்லாம் பூஜை பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரும் துவந்துவத்துல இருந்து விருப்பு வெறுப்புல இருந்து வெளியிலேயே போறது இல்லை, சுவாமியை அறியறதே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த யோகிகள் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை பண்றாங்களோ, அந்த பகவான் அவங்களுக்கு என்ன பண்றார்? அந்த பிரம்மஸ்வரூபத்தை வெளிப்படுத்துகின்றார். அவங்களுக்கு மோட்சத்தை அடையிறதுக்கான சாமர்த்தியம் உண்டாகிறது. சாயேவ பந்தா, பகவான் தான் மார்க்கம். எதுக்கு மார்க்கம்? சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு போறதுக்கான மார்க்கம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த மார்க்கத்தை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப சம்சாரத்துக்கே போயிட்டு இருக்கோம். இந்த உலக மக்கள் எல்லாம் ரிப்பீட், அங்கேயே திரும்ப திரும்ப ரிப்பீட் 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 ரிப்பீட், திரும்ப திரும்ப சம்சாரமே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டேன்றோம். சுவாமிதான் மார்க்க சாதனம்னு அர்த்தம். மார்க்கம்னு என்ன அர்த்தம்? சாதனம். அது மட்டும் இல்ல, மந்திரம் சொல்றது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல 6:15 சொல்றது நான்ய பந்தா வித்யதேயனாய. புருஷ சுத்தத்திலையும் இருக்குது, புருஷ சுத்தத்துல இருக்கு. அதே மாதிரி முக்கியமானது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கு. மோட்சத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ந பந்தா வித்யதே அந்நிய பந்தா வித்யதே. இந்த பகவானோட பரமபாவத்தை அறியறதுக்கு அந்நியமா, சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்ம சுரூபம்னு அறியறதுக்கு அந்நியமா வேற மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு வேற மார்க்கமே இல்லை சுவாமி. நீங்க என்ன புனஸ்காரம் பூஜை புனஸ்காரம் பண்ணினாலும் எங்கேயாவது ஒரு குருநாதர் இருந்து அந்த ராமர் வந்து வாஸ்தவத்துல என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு அறியறதுக்கு அந்நியமா வேற ஒரு மார்க்கம் இல்லவே இல்லை. நான்ய பந்தா வித்யதேயனாய. இதுக்கு அந்நியமா மோட்சத்திற்கு வேறு மார்க்கம் இல்லவே இல்லை. வேதாந்தத்துக்கு வரணும், சிரவணம் மனனம் பண்ணணும், வெறும் தன்னை ஜீவத்துவத்தை தியாகம் பண்ணிட்டு வெறும் பரபிரம்ம சுரூபமா வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றா மட்டும்தான் மோட்சம் சித்திக்கும். நான்ய பந்தா இதுக்கு அப்புறம் அந்நியமா வேற எதனாலையும் சம்பவிக்காது சுவாமி. இது ஸ்ருதேகை, இந்த விதமா ஸ்ருதியும் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 398வது நாமம். 398வது நாமத்தை சொல்றாரு நேயஹ. நேயனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவபாவத்தில் இருப்பவர்னு போட்டு நிறைய மீனிங்லாம் வேற வேறமா இருக்கும். நீங்க எங்கேயாவது படிச்சீங்க அப்படின்னா ஜீவபாவத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவோ பிரம்மைவ நா அபரஹ ந அபரஹ. முக்கியமான வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவோ பிரம்மையேவ. ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான்.
இந்த நாம ரூபம் இருக்கே, இந்த நாம ரூபம் ஒரிஜினல் இல்லை சுவாமி, உள்ள இருக்கிற நான் அதான் ஒரிஜினல். அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மம். ஜீவாத்மா யாரு அப்படின்னு கேட்டா பிரதிபிம்ப சைத்தன்யம். எது அப்படின்னா பிரதிபிம்ப சைத்தன்யமும் பிம்பமும் வேற வேற இல்லை. வானத்துல தெரிகிற சந்திரனும் இந்த தண்ணீர தெரிகிற பிரதிபிம்ப சந்திரனும் வேற வேற இல்லை. பிரதிபிம்ப சந்திரன் வாஸ்தவத்துல வானத்துல இருக்கிற பிம்பத்தோட ஷேடோ தான், வாஸ்தவத்துல வேற வேற இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீவரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவரூபத்துல பகவான் தான் இருக்கார். அதனால ஜீவரூபத்துல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நேயகான்னு பேரு. எப்படி சுவாமி? பாஷ்யம் படிங்க சரியா புரியும். மார்கேன சுவாமி தானே மார்க்கம் சொல்லிட்டோம். போன இது நாமம் மார்கன்னு சொல்லிடுச்சு. சுவாமி என்ன பண்ண, இப்ப நான் ஜீவாத்மாவா இருக்கேன், நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. ராமர் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கம் சாதனம். சுவாமி என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா முக்திகோ உபனிஷத்தை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட படிக்கணும். ஒரு குருநாதர் மூலமா முக்திகோ உபனிஷத்தை படிச்சு என்னன்னு உபனிஷத்தெல்லாம் எத்தனை இருக்கு, என்ன இருக்கு, ஞானம்னா என்ன, மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல முக்திகோ உபனிஷத்து மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறது. குருநாதர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அப்பதான் தெரியுது சிரவண மனனம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு. சிரவண மனனம் நல்லா பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மானுபூதி அடையணும். ஆத்மானுபூதி அடையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஜீவன் நான்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்றதுல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போ பிரம்மமா தான் நிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபத்தில் அவஸ்தானத்துக்கு பேர் தான் மோட்சம்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மார்கேன, மார்க்கம்னு என்ன சுவாமி? மார்க்கத்தினால, பகவான் தான் மார்க்கம். மார்க்கத்தினால எப்படிப்பட்ட மார்க்கம்? சம்யக்கு ஞானேன மார்கேன, நல்ல ஞானம் என்கின்ற மார்க்கத்தினால், ஞான மார்க்கத்தினால. நான் சொன்னல ஒருத்தர் 100 வயசுக்காரர் வந்தார், எனக்கு இன்னும் இப்படியே பசுமையா இருக்கு. நான் சன்னியாசம் எடுத்த புதுசு ஒரு 33 வயசு எனக்கு. அப்போ நான் சன்னியாசம் எடுத்தோன்னே ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மௌனமாக இருக்கும். 6 மணிக்கு மேலே தான் பேசுவேன். ஒரு வருஷ காலம் அப்படியே இருந்தேன். அப்போ வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஜீயர் இருக்காருல்ல, விஜயவாடா ஜீயர். சின்ன ஜீயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சிஷ்யர் ஒருத்தர் வந்தார். எத்தனை வயசு தெரியுங்களா? 100 வயசு. அவருக்கு 100 வயசு. அவர் இன்னும் எனக்கு அப்படியே ஆக்காரம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஜெகஜோதியா இருக்காருங்க. பார்க்கறதுக்கே மேல இருந்து கீழே இறங்கி வந்த ஒரு மாதிரி இருக்காரு ஆக்குறதுக்கு பார்த்தா. எல்லா பக்தர்களும் என்ஆர்ஐஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பே பார்த்தாவே தேவலோகத்துல இருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க. வைஷ்ணவர்களை கேட்க வேணாமே, நல்லா சாப்பிட்டு தெம்பா எல்லாம் குண்டுன்னு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். போஜன பிரியாக எல்லாம் பார்த்தா தேஜஸ்வியா இருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, 100 வயசு. ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 பேர் வந்திருக்காங்க கூட. எப்பவுமே ஒரு 50 பேரோட தான் அவர் எங்க டிராவல் பண்ணாலும் 50 பேர் சுற்றி இருப்பாங்க. அவங்க பக்தர்கள், அவங்க சிஷியர்கள், பக்தர்கள் சிஷியர்களே 50 பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆச்சு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி வந்து சுவாமிகிட்ட நான் பேசணும், நீங்களாம் போங்க பண்ணிட்டேன். சுவாமி நான் வரலாமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஐயோ நீங்க சொன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு. நான் நேராக அவரோட பக்கத்து ரூம்ல தான் இருந்தேன். போய் நமஸ்காரம் பண்ணோன்னே அவர் என் காலில் டக்குன்னு விழுந்துட்டார். 100 வயசு, எனக்கு 33 வயசு, 3 மடங்கு வயசு அதிகமானவர். எனக்கு அப்படியே பதறி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தேவத்தையே காலில் விழுந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆடி போச்சு. எனக்குலாம் அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. ஐயோ என்ன தப்பு பண்றீங்க, இவ்வளோ பாப்போம், ஐயோ நான் பெரிய பாப்பியாச்சு, நீங்க விழுவலாமா காலில் அப்படின்னா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஜனம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்தவத்துல சொல்றாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி என்னோட தாக்கூரை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் விட முடியல சாமி, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நல்ல வேதாந்தம் கேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை அறியணும், உங்களை மாதிரி விரக்தராகணும் அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இப்போ இந்த ஜென்மத்துல முடியாது, என்னால் ட்ரை பண்ணி பார்த்து முடியாம போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாமரூபமா இருக்கிற விக்கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பூஜை பண்ணி அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்து விக்கிரகத்தை ஆராதனை பண்ண நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தோடு ஒரு அனன்ய புத்தி வந்துடும். அதை விட்டு பிரியவே முடியாது. நமக்கு எங்க போனாலும் அது சுமந்துக்கிட்டே போவோம், அதுக்கு ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப தத்துவத்தை அறியவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவத்தை அறியறதுல வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்கம், ஆனா ஆரம்பிக்கும் போது பூஜையில ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் உபாசனைக்கு வந்துடணும், அதுக்கப்புறம் தத்துவ ஞானத்துக்கு வந்துடணும். அது வராம நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் பூஜையிலேயே நின்றுட்டீங்க அப்படின்னா
அப்ப மார்க்கம்னு ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றாரு, மார்க்கேன சம்யக்கு ஞானேன. மார்க்கம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்யக்கு ஞானம், நல்ல பகவானை பத்தின அறிவுதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் யார் அப்படின்ற அறிவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது மார்க்கம். அந்த மார்க்கத்தினால ஜீவக பரமாத்மதையா நீயது, இந்த ஜீவனா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், பரமார்த்த ரூபத்தில் வந்து பாத்தீங்கன்னா அழைத்து செல்லப்படுகின்றான். நீ பரமாத்மாவா இருக்க, நீ ஜீவன் இல்ல, நீ ஆராதனை பண்றியே அது சும்மா, உன்னுடைய தேகமும் பொய், அந்த தேகமும் பொய். நீ பாக்குற ராமர் ராமர் இல்ல, உன் தேகம் இல்ல, இருக்கிறது வந்து ஒரே பிரம்மஸ்வரூபம் தான். நீ பிரம்மமாத்தான் இருக்க, அவருக்குள்ளார இருக்கிறது தான் உனக்குள்ளார இருக்கு அப்படின்னு இந்த ஜீவனை பரமார்த்த வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா அழைத்து செல்றதுனால அந்த ஜீவரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நேயகா பகவான் தான் இருக்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா அறிய யோக்கியமானவர். தத்துவ ஞானத்தினால யாரும் அறியற ஆப்ஜெக்ட் இல்ல. தத்துவ ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதான்ப்பா அது தத்துவமசி, நீதான் அது தத்துவமசி, நீதான் அந்த பரபிரம்ம சுரூபமா இருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீவனையே பிரம்மமா அறியப்படுத்துது. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான சுரூபமா பகவான் இருக்கார். நேயக ஜீவரூபத்திலேயே அவர் தான் இருக்கார். சந்திரன் தானே எல்லா பிரதிபிம்பமும். ஜலத்தை தெரிகிற சந்திரன் வந்து வேறையா, அந்த சந்திரனுக்கு வேறையா ஆயிடுச்சு? இல்ல, எல்லா பிரதிபிம்பங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற ஒரே சந்திரன் தான் எல்லாத்திலையும் பிரதிபிம்பமா இருக்கான். அந்த சந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா தேகத்துக்குள்ளாரையும் ஒரே பரமாத்மா தான் என்னது அகம் அகம் அகம்னு நான் 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 எல்லாத்திலையும் இருக்கார். அதனால அந்த ஜீவாத்ம ரூபத்துல இருக்கிற அந்த பகவானுக்கு நேயகான்னு பேர். சரி, அதுக்கப்புறம் என்னது, ஒரு தத்துவ ஞானத்தை வந்து ஈஸியா அறிஞ்சிட முடியுமா? மார்க்கம் அவரு ஞான மார்க்கம். மார்க்கம்னா என்ன மார்க்கம்? பூஜா மார்க்கம் இல்ல, ஞான மார்க்கம், தத்துவத்தை அறிகிற மார்க்கம். அந்த தத்துவத்தை அறிகிற மார்க்கத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு தத்துவமா அறிய போறா? தன்னையே பிரம்மமா அறியணும். அதான் நேயகன் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்த நாமம் 399வது நாமம் நயஹா. நயஹா நீங்க என்ன பண்ணணும், 397ல சாதனம் போடணும். மார்கன்றதுக்கு அர்த்தம் சாதனம், மோட்ச சாதனம். 398வது நாமத்துல நேயகன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜீவரூபமா போடணும், ஜீவரூபம்னு போடணும். அதுக்கப்புறம் 399வது நயக அப்படின்னா குரு ரூபம்னு போட்டுக்கணும். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த பிரம்ம தத்துவமா இருக்கிறவர் என்ன பண்றாரு, குரு ரூபத்துல வந்து ஞான மார்க்கத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு ரூபத்துல வந்து அந்த ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசிக்கின்றார். அந்த உபதேஷ்டாக்கு பேர் தான் நயக, வழி நடத்துகின்றவர். கூட கைய பிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் என்ன பண்றார், கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் இந்த மார்க்கத்துல வா அப்படின்னு கூட்டிட்டு போய் மோட்சத்தை அடைய பண்றவர். நிதாம் பிரம்மமா இருக்குன்னு அறியப்படுத்துகின்றவர். இந்த போதனைய பண்றவர், அவருக்கு பேரு நயகான்னு பேர். அப்ப குரு ரூபத்துல யார் இருக்கா? ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினி வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணா மூர்த்தையே நம. ஈஸ்வரோ குரு ஆத்மா இது. ஈஸ்வரன் வேற, குரு வேற, நான் வேற அப்படின்லாம் இல்லை. இந்த மூணுத்துலையும் என்னது பேதம் அப்படின்னா மூர்த்தி பேத விபாகி. இந்த மூணுத்துலையும் இருக்கிறது ஒரே தத்துவம், ஈஸ்வர தத்துவம். தட்சிணாமூர்த்தி தான் என்ன பண்றார், இருக்கார், பரபிரம்ம சுரூபமா இருக்கிறவர். மூணுத்துலையும் வேற வேற ஃபார்ம்ல இருக்கார் ஒழிய உள்ள இருக்கிறது ஒரே ஆள். மூர்த்தியில தான் பேதம் இருக்கு. அப்ப அந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு ரூபத்துல வரார். என்ன பண்றார், அதனால ஆச்சாரியார் சொல்றாரு என்ன பண்றாருன்னா நயதி இதி நய, வழி நடத்தி செல்பவர். யார் வழி நடத்துறது? குரு. அந்த குருட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே துவேஷம் வந்துடக்கூடாது, அப்புறம் மோட்ச மார்க்கம் கட்டாயி போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட வேணா வம்பு வச்சுக்கலாம், யார்கிட்ட வேணா துவேஷம் வச்சுக்கலாம், யார்கிட்ட வேணா நமக்கு எது வேணா சம்பவிக்கலாம். ஆனா குரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் கூட வந்து பாத்தீங்கன்னா நச்சன்னு சொல்லவே கூடாது. நீங்க எங்கேயா வந்தீங்கன்னா நாத பிரம்மத்தோட என் கூட டிராவல் பண்ணினா தெரியும். நாத பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வறுத்து எடுத்துருவேன். நான் என்னோட சிஷ்ய என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட இருக்கும்போது சுவாமிகிட்ட இருக்க முடியாது. குருநாதர்கள் மாதிரி ஹிம்சை பிடிச்சவங்க இந்த உலகத்துல இல்லை. உண்மையிலேயே சொல்றேன், ஹிம்சைனா ரொம்ப ஹிம்சங்க. நமக்குலாம் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா குருநாதர் பக்கத்துல நானே எனக்கு யோசிப்பேன், இவரு தத்துவ ஞானம் இவ்வளவு இருக்கு, ஆனா ஹிம்சையா பண்றாரு, இவ்வளவு ஹிம்சையா இருக்காரு
படுத்தி எடுத்துருவாங்க. நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த படுத்தி எடுத்துறதுன்னு நம்ம சொல்றோமே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துறதுனே பேர். நம்மகிட்ட இருக்க ஈகோ எல்லாத்தையும், மைண்ட் செட்டப் எல்லாத்தையும் உடைக்கிறது. எந்த குருநாதர் உங்களுக்கு சோப்பு போட்டு தடவி கொடுக்குறாரோ, இந்த குழந்தைங்களுக்கு பவுடர் போடுற மாதிரி, அந்த குருநாதர் உண்மை இல்லை. அவர் ஏதோ உங்கள்கிட்ட காரியம் சாதிக்கிறாருன்னு அர்த்தம். எப்போ குருநாதர் வந்து கசப்பா இருக்காரோ அவர் தான் இந்த சம்சாரத்துக்கு மருந்தா இருப்பார். இதா இருக்கணும், கோவப்படணும், குருநாதனும் கோவப்படணும். அப்பதான் உங்க ஈகோ வந்து இதாகும். எல்லாத்துக்கும் இனிமையா பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்க. இனிமையா பேசினா என்ன ஆகும்? எல்லாத்தோட அகங்காரமும் அப்படியே இருக்கும். என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா அந்த ஈகோ வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. அப்ப குருநாதர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈகோவை நாசம் பண்றவங்களா இருக்கணும், சோப்பு போடுறவங்களா இருக்கக்கூடாது, வழி நடத்துறவங்களா இருக்கணும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்றாரு, நயத்தி இத்தி நயஹா. நயத்தி அப்படின்னா வழி நடத்தி செல்பவர். நம்மள வந்து பாத்தீங்கன்னா நீ நயே தாத்து லீட் பண்றவர். மோட்ச மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வழி நடத்தி செல்கின்றவர். நேத்தான்னு பேரு, தலைவர்னு பேரு. குருநாதர் தான் தலைவர் நமக்கு எல்லாத்துக்கும். நேத்தா தலைவர்னு எங்கேயாவது ஊர்ல இருக்கவன்லாம் சொல்லக்கூடாது. குருநாதர் தான் தலைவர் நமக்கு இந்த மோட்ச மார்க்கத்துல. மார்கோ நேயோ நய இதி த்ரிரூபஹா பரிகல்பியதே. மார்கோ, அதுக்கப்புறம் நேயோ நய இதி, இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்கோம்? மார்க்கம்னா சாதனம், அப்புறம் நேயகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர். இந்த மார்க்கம்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்கமே பகவான் ஈஸ்வரன். மார்க்கம் யாரு? ஈஸ்வரன். நேயக எது? சாதனம் எது? இது யார் அடைய போறா? ஜீவன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்துருச்சா? அப்போ மார்கன்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், நேயகன்றதுக்கு அர்த்தம் ஜீவன் ஆத்மா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நயகன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினி. பகவான் தான் மார்க்கம். இந்த ஜீவன் தான் அந்த மார்க்கத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பிரம்மமா அறியப்படு வேண்டியவன். அந்த மார்க்கத்துல வழிகாட்டுறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பகவான் குரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துகின்றார். இந்த மூன்று நாமங்களா வந்து பாத்தீங்கன்னா கல்பனை செய்யப்படுகிறது. ஒரே பகவான் தான் 3 ரூபத்துல இருக்கார். குருவாவும் அவர் தான் இருக்கார், ஈஸ்வரனாவும் அவர் தான் இருக்கார், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவாகவும் இருக்கிறார். இந்த 3 நாமங்களால் கல்பனை செய்யப்படுகிறது ஒரே தத்துவம். ஆயிடுச்சா? அந்த பக்கத்துல 3 நாமத்துக்கும் சேர்த்துதான் ஈஸ்வரோ குருராத்மேதி ஸ்லோகத்தை இந்த 3 நாமத்துக்கும் சேர்த்து ஒன்னா எழுதிக்கணும். அப்புறம் 400வது நாமம் வந்தாச்சு. அப்பா வந்தாச்சு 400வது நாமம். இப்பதான் 300 நாமம் போச்சு இல்ல, டக்குன்னு வந்துட்டோம் 400வது நாமம். இனிமே வேகமா போகும். அனயக, பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனயக. அனயகனா என்ன அர்த்தம்? நயக ஆப்போசிட் அனயக. நயகனா என்ன அர்த்தம்? குருநாதர், வழிகாட்டி. நம்ம சொன்னோம் வழி நடத்தி செல்பவர். ஆனா பகவானுக்கு யாராவது வழிகாட்டி இருக்காங்களா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் வழிகாட்டி இல்லை. அநாத பைய பகவான். சொல்லுவோம்ல அனாதி தத்துவம். அவருக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. சுவாமி இன்னும் அசிங்கமா பேசுறீங்க அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரகுவம்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் போது காளிதாசர் வந்து ஸ்லோகம் எழுதும் போது எழுதுறாரு, பார்வதி அம்மா வந்து சிவனை பார்த்து சொல்றாரு இந்த வார்த்தை. அப்படியே சொல்றாங்க, எனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க. பார்வதி அம்மா சொல்றாங்க, எனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க, ஆனா பாவம் உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மாமனார் மாமியார் தான் இல்லை அப்படின்றாங்க. மாமனார் மாமியார் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டா வந்து திட்டுறாங்களாம், அநாத. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அநாத. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு முன்னாடி யாருமே இல்லை. யாராவது முன்னாடி இருந்தா தானே வழி நடத்திட்டு போக முடியும். ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ ஒரு ஆச்சாரியானோ யாரோ இருந்து வந்து பாத்தீங்கன்னா கையை பிடிச்சி நீ இப்படி போன்னு சொல்ல முடியும். ஆனா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு முன்னாடி யாருமே இல்லை. அனாதி தத்துவம், எந்த ஒரு காரணமும் இல்லாத தத்துவம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமியே ஞானஸ்வரூபமா இருக்கார், பிரம்மஸ்வரூபமா இருக்கார். அவருக்கு வழிகாட்டின்னு ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. யோக சூத்திரத்துல சொல்றோம்ல, சபூர்வேஷாம் அபி குருஹு காலேன அனவச்சேதாத். அவர் எல்லா குருநாதர்களுக்கும் முன்னாடி பழைய குருநாதர். எல்லா குருநாதருக்கும் நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோகம் படிக்கிறோம்ல, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம். டெய்லி பாடம் ஆரம்பிக்கிற முன்னாடி ஒன்று சொல்றோம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல,
யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை. எவர் பிரம்மாவுக்கு முன்னால் இருந்தாரோ, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், பிரம்மாவை முன்னால் இருந்துட்டு பிரம்மாவை படைத்தாரோ. அப்ப பிரம்மாவை படைச்சவர் அவரு, ஆனா அவரை படைச்சவர் யாரும் இல்லை. அந்த பிரம்மாவுக்கு பாத்தீங்கன்னா எவர் வேதங்களை எல்லாம் கொடுத்தாரோ. அப்ப என்ன அர்த்தம்? முதல் குருநாதர் யாரு சுவாமி? இந்த உலகத்துக்கே முதல் குருநாதர் அப்படின்னா பகவான் தான் முதல் குருநாதரா இருந்து முதல் சிஷ்யன் யாரு? அந்த பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணாரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரை வழி நடத்தி செல்பவர் அப்படின்னு லீட் பண்றவர் யாரும் இல்லை. அதனால பகவானுக்கு பேர் அனயகான்னு பேர். அனயகா அப்படின்னா அழைத்து செல்வதற்கு வேறு ஆள் இல்லாதவர். அவர்தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் வழி நடத்திட்டு போறார், எல்லா சகல ஜீவராசிகளையும் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர் சொல்றார், நேதா வித்யதை இது அனயக. அவருக்குன்னு ஒரு தலைவர் இல்லை, அவருக்குன்னு ஒருத்தர் தலைவர் இல்லை. தலைவர்னு என்ன அர்த்தம்? லீட் பண்றவர் இல்லை, ஒரு குருநாதர் இல்லை, ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். ந அஸ்ய நேதா வித்யதை இது அனயக. இவருக்கென்று பகவானுக்குன்னு ஒருத்தர் தலைவர் இல்லை, வழிநடத்தி செல்ற குருநாதர் இல்லை, ஆதி குரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், இது நாம் சதுர்த்தம் சதம் விப்ரதம். இந்த விதமா என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 400வது நாமமானது இதோட பூர்த்தியாகுது அப்படின்னு முடிச்சாச்சு. இது நாம் சதுர்த்தம் சதம் விப்ரதம், வியாக்கியானம் செய்யப்பட்டது 400வது பெயர் அப்படின்னு முடிய. நாளைக்கு பாத்தீங்கன்னா மீதி நம்ம பார்க்கலாம். 70 நிமிஷம் ஆச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம இதி. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. மீதியை நாளைக்கு பார்க்கலாம்.